பிரபல ரவுடியின் மகளின் காதலுக்கு உதவியதால் திருவொற்றியூரில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டாரா? பகீர் கிளப்பி இருக்கும் இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஜூன் 11 ஒரு இரவை கடப்பதற்குள் அடுத்தடுத்து அரங்கேறிய இரு கொலைகளால் சென்னை மாநகரமே பதற்றத்தில் மூழ்கியிருந்தது. அன்று அரங்கேற்றப்பட்ட கொலைகளில் ஒன்றுதான் திருவான்மியூர் வழக்கறிஞர் கௌதம் கொலை. சென்னை திருவான்மியூர் அவ்வை நகரைச் சேர்ந்தவர் கௌதம். 29 வயதேயான இவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி வழக்கம் போல நீதிமன்றம் சென்று மாலை பணி முடிந்து வீடு திரும்பிய போது மர்ம நபர்களால் சுற்றி வளைத்து படுகொலை செய்யப்பட்டார். சென்னையை அதிரச் செய்திருந்த இந்த கொலையில் சம்பவம் குறித்தான விசாரணையை போலீசார் கையில் எடுத்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. கொலை செய்யப்பட்ட கௌதமின் நெருங்கிய நண்பரான கமலேஷுடன் சேர்ந்து மூவர் போலீசில் சரணடைந்தது கௌதமின் குடும்பத்தார் எதிர்பாரா ஒன்று. அப்போதே இந்த மூவரின் பின்னணியில் பிரபல ரவுடி ஒருவரின் பெயரும் அடிபட்டது. அவரின் தூண்டுதலால் தன் நண்பனாலேயே துரோகம் இழைக்கப்பட்டு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதாகவும் அந்த ரவுடி கூறியதன் பேரிலேயே மூவரும் சரணடைந்திருப்பதாகவும் தகவலும் வெளியாகி இருந்தன. இந்நிலையில் தற்போது மூவர் அளித்திருக்கும் வாக்குமூலம் வெளியாகி பரபரப்பை மேலும் கூட்டியிருக்கிறது. கௌதமின் மற்றொரு நெருங்கிய நண்பரான மதன்குமார் என்ற இளைஞர் சென்னை கொடிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி குணசேகரனின் மகளை காதலித்து வந்திருக்கிறார். இதையறிந்து ஆத்திரம் கொண்ட குணசேகரன் இருவரையும் எச்சரித்து வந்த நிலையில் நண்பனின் காதலுக்கு பஞ்சாயத்து செய்வதாக கூறி குணசேகரின் ரூட்டில் கௌதம் கிராஸ் ஆகியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் கொந்தளித்து போயிருந்த குணசேகரன் முன்விரோதத்தில் பகையை வளர்த்து நேரம் பார்த்து ஆத்திரம் தணிக்க காத்திருந்த நிலையில் கமலேஷ் அறிமுகமாகி இருக்கிறார். கௌதமின் நண்பனான கமலேஷ் ரவுடி குணசேகரனின் மகளுக்கு நண்பன் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கமலேஷை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கௌதமை நோட்டமிட்ட குணசேகரன் உடன் கூலிப்படையை அனுப்பி கௌதமை கொன்றது அம்பலமாகி இருக்கிறது. அடுத்த கணமே ரவுடி குணசேகரனை தட்டி தூக்கிய போலீசார் அவரின் கூட்டாளியான சதீஷ் என்பவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். சினிமாவை மிஞ்சும் பாணியில் நெருங்கிய நண்பனாலேயே வழக்கறிஞர் குத்தி சரிக்கப்பட்டதும் இதன் பின்னணியில் தற்போது வெளியாகி இருக்கும் தகவல்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.